கலா கிளம்புறேன் என்று தன் மனைவியிடம் கூறிவிட்டு கிளம்பினான் ராஜா. என்னங்க, இன்னைக்காவது ஸ்கேன் எடுக்கணும், டாக்டர் சொல்லியிருக்கார். கர்ப்பிணியான மனைவிக்கு என்ன பதில் சொல்வது என்று தெரியாமல் கண்டிப்பாக முதலாளிக்கிட்ட அட்வான்ஸ் கேட்குறேன் கலா என்று சொல்லிவிட்டு கிளம்பினான். 2 அடி எடுத்து வைத்தவன் திரும்பி தயங்கிபிடி, கலா ஒரு 100 ரூபாய் இருந்தால் கூட செலவுக்கு கையில் பணம் இல்லை என்றான். தனக்கு மாத்திரை வாங்க வைத்திருந்த பணத்தை கணவனிடம் கொடுத்தாள் கலா. ஒரு பெரிய நிறுவனத்தின் முதலாளிக்கு கார் டிரைவர் உத்தியோகம் ராஜாவுக்கு. முதலாளியை காண வெளிநாட்டு நண்பர்கள் வந்ததால் அவர்களை சில இடங்களுக்கு காரில் அழைத்து சென்றான் முதலாளி. மதியம் முதலாளியும் அவரது நண்பர்களும் நட்சத்திர ஹோட்டலில் சாப்பிட்டு விட்டார்கள். ராஜாவுக்கு பசித்தது. ஆனால் அருகில் எதுவும் சாதாரண ஹோட்டல் இல்லை. சற்று தூரம் போய் சாப்பிட்டுட்டு வரலாம் என்றால் எப்போது வேண்டுமானால் முதலாளி கூப்பிடுவார். எனவே பிற்பாடு சாப்பிட்டு கொள்ளலாம் என ராஜா காத்திருந்தான். போன வேலை முடிந்து அனைவரும் காரில் திரும்பும்போது மாலை ஆகிவிட்டது. முதலாளி வண்டியை நிறுத்தி சிகரெட் வாங்கி வர சொல்லி ராஜாவிடம் சொன்னார். முதலாளி பர்சில் சில்லறையாக இல்லை. சில்லறை இல்லை ராஜா, நீனே வாங்கிட்டு வா. ராஜாவிடம் காலையில் அவன் மனைவியிடம் வாங்கிய 100 ரூபாய் மட்டுமே. அதை கொடுத்து சிகரெட் வாங்கி வந்து கொடுக்க முதலாளி தன் நண்பர்களுடன் புகைத்தபடி பேசிக்கொண்டிருக்கிற ராஜா பசியோடு காத்திருந்தான். இன்னைக்கு முதலாளிகிட்ட கேட்டு அட்வான்ஸ் வாங்கிட்டா நாளைக்கே கூட ஸ்கேன் பண்ண கூட்டிகிட்டு போயிடலாம் என்று மனதிற்குள் திட்டம் போட்டு கொண்டிருந்தான் ராஜா. ராஜா காரை எடு. முதலாளியும் நண்பர்களும் வந்து காரில் உட்கார காரு கிளம்பியது. நண்பர்களை அவர்கள் இருந்த நட்சத்திர ஹோட்டலில் விட்டுவிட்டு முதலாளியின் வீட்டுக்கு அவர்கள் திரும்பும்போது இரவாகிவிட்டது. முதலாளி களைத்து போயிருந்தார். ராஜாவும் தான். நாளைக்கு காலையில் 10 மணிக்கு வந்திருப்பா என்று சொல்லிவிட்டு முதலாளி உள்ளே போக ராஜா தயங்கி சார் வந்து என்னப்பா சொல்லு. அந்த சொல்லுவில் ஏகப்பட்ட சலிப்பு தெரிந்தது. இல்லை, சம்பளத்தில் அட்வான்ஸ் பணமா ஒரு 2000 கொடுத்தீங்கன்னா வாக்கியத்தை முடிக்கும் முன் முதலாளி முறைத்தார். எப்போ பார்த்தாலும் இதே தொல்லையாக போச்சு, பணம் எல்லாம் இல்லை. எப்போ பார்த்தாலும் இதே தொல்லையாக போச்சு, பணம் எல்லாம் இல்லை. நாளைக்கு காலையில் நேரத்துக்கு வந்துடு. நிலைமை புரியாமல் அட்வான்ஸாக ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட நான் கேட்டிருக்க 1 கோடி ரூபாய் கடன் நாளைக்காவது கிடைக்குமான்னு தெரியாமல் குழம்பிக்கிட்டு இருக்கேன். இவன் வேற என்று சலித்து கொண்டே உள்ளே போனார் முதலாளி. கையில் இந்த 100 ரூபாயும் முதலாளிக்கு சிகரெட் வாங்கி செலவழிந்து விட்டதால் பாக்கெட்டும் வயிறும் காலி. பசித்தது. வீட்டுக்கு போய் கலாவிடம் என்ன சொல்வது என மன உளைச்சலுடன் நடக்க ஆரம்பித்தார். இப்போ தான் என்னோடய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ஒவ்வொரு தடவை வீடியோ போடும்போதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.